இப்போ ரீசெண்ட் டேஸா எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த ஜெமினி ஏஐ போட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா இது பார்க்க அழகா இருந்தாலும் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தா நெகட்டிவ்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒரு போட்டோவை நம்ம ஜெமினி ஏஐல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அது எங்களை வேற லொக்கேஷன், வேற ஸ்டைல், வேற லுக் இந்த மாதிரி அழகா மாத்தி கொடுக்கும். ஆமா, நம்ம எதுக்காக இதை யூஸ் பண்றோம்? வாட்ஸ்அப்ல டிபி வைக்க, ஸ்டேட்டஸ் வைக்க அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸுக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு பல மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ரிஸ்க் இருக்கு. உங்க போட்டோவை ஏஐக்கு கொடுக்கும்போது உங்க ஐடென்டிட்டி ஏஐ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அப்புறம் உங்க பெர்மிஷன் இல்லாம எதுவும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ மீன் டீப் ஃபேக், ஸ்கேம் இந்த மாதிரி. இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்தியாவில் ஒரு பொண்ணு அவங்களோட போட்டோ ஜெமினி ஏஐல அழகாக்குறதுக்காக ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல அவங்க உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணி இந்த தலையோட இந்த அளவு மட்டும் விளங்குற மாதிரியே அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோவை அழகாக்கி கொடுத்த அந்த ஜெமினி ஏஐ அவங்க கையில உள்ள மச்சத்தை கூட அக்யூரேட்டா அது கொடுத்துருக்குது. நேச்சுரலா, ஒரிஜினலா கொடுத்துருக்கு. இதுல என்ன ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, அவங்க அப்லோட் பண்ண போட்டோல ஃபுல்லாவே அவங்க பாடி கவர்ல தான் இருக்கு. ஆனா ஜெமினி ஏஐ பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சரியா அவங்க கையில உள்ள மச்சத்தை கூட அது அக்யூரேட்டா கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம உடம்பு ஃபுல்லா அது ஸ்கேன் பண்ணுதா அப்படின்ற மாதிரி இங்க பல தியரி கிரியேட் ஆகிட்டு வருது. ஸோ இதை பத்தி பாபா வங்கா கூட பேசியிருக்காரு. அதாவது இப்பவே இந்த ஜெமினி ஏஐ இவ்வளவு பண்ணுது, 2026 தான் அதோட மொத்த ஆட்சியும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப எப்படி ப்ரோ இதை சேஃபா யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணாம ஸ்ட்ரிக்டான ஒரு செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த அக்ரி கேட்கும்போது நீங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு அக்ரி கொடுக்காம ஒழுங்கா ரீட் பண்ணி இது சரிதானா அப்படின்றத பார்த்து அக்ரி பண்ணி கொடுங்க. ஸோ நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா பேக் டு ரியாலிட்டிக்கு வாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் மேல ஏஐயை விட ஒரு அழகான விஷயத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு கண்ணாடியை போய் பாருங்க. அதுவே உங்களுக்கு அழகான விஷயத்த காட்டும்.